வந்து மன உளைச்சல் ஆளாக இந்த மாதிரி பார்த்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நேரடியாக வராமல் மறைமுகமாக ஒரு சிலர் சொல்லி வர்றாங்க. ரிப்போர்ட்ஸ் மூலியமாகவுமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் அடித்து கொண்டு போய் விட்டீங்களா அந்த தம்பியை அப்படின்னு. அப்போ நான் அவங்களே ஊரில் போய் விசாரிச்சுக்கேன், அடிச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு நீ என்ன குற்றாளின்னு கூட சேர்த்துக்கணும்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பையன் தாங்க இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு காரணம் வெளியில் சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், என்ன என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மனசாட்சிப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது அவனுக்கே என்னை பற்றி சொல்கிறாங்களே, குற்றம் சொல்கிறவங்களுக்கையும் சொல்கிறேன், அவனுக்கு இது நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இதை எப்படி வேணாலும் அரசியலாக்கலாம், எதை வேணாலும் ஆக்கிட்டு போகிறாங்க. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் என் மனசாட்சிப்படி தான் பேசுவேன். இந்த ஊர் அந்த மாதிரி தான், நீதி தெய்வம் வாழ்கிற ஊர். நான் நீதியை தான் நிலைநாட்டுறது தான் பேசுவேன். நான் தவறாக பேசலை, யாரையும் நான் அடிக்கவும் இல்லை. அது இங்கே இருக்கவங்க ஊருக்கும் தெரியும், இறந்து போன அஜித்துக்கு நல்லாவே தெரியும், அவன் தம்பிக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இல்லை நீங்கள் வீடியோ எடுக்கும் போது என்ன மனநிலையில் இருந்தீங்க? அந்த அடிக்கும் போது என்ன பண்ணியிருந்தாங்க? இது மட்டும் சொல்லுங்க. இது மட்டும் அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியாது. ஒரு 15 செகண்டுக்குள்ளே தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.